வணக்கம். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி. அதோடைய ஸ்பெஷலாகவும் இன்றைக்கி கோயிலில் பிரசாதம் கொஞ்சம் செய்கிறதுக்காகவும் நான் இப்போ அம்மினி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு நான் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி மாவை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு, மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் டிம்மாக தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கே கொஞ்சம் கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு. நான் வீடியோவுக்கு ரெடி பண்ணுற நேரம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் இப்போ பிரைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு நான் ஒரு 3-3.5 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ கரண்ட் வந்துருச்சு. இப்போ நல்லா பிரைட்டாக இருக்கும். 2 கப்பு அரிசி மாவு சலிச்சு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 3-3.5 கப் அளவுக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாவுலே நான் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். அது வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மாவு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு, இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இதில் மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக நம்ம கரண்டி ஏதாச்சும் இதால் தான் பிசைய முடியும். திட்டமான 2 கப்புக்கு 3 கப்புக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் 3.5 கப்பு வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ எனக்கு 3 கப்பு அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த ஒரு 1/2 கப்பு தண்ணி மீந்துருச்சு. 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 3-3.5 கப்பு வச்சுருந்தேன். இப்போ இது மேல் மாவு இப்படி தான் தயார் பண்ணணும். ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது அம்மினி கொழுக்கட்டைன்னு சொல்கிற மினியாக குட்டி குட்டியாக மணி கொழுக்கட்டை மாதிரி இப்படி செய்வாங்கள்ல, அது. இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இது நல்லா மூடி போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் இலம் சூடாக இருக்கும்போதே மாவு நல்லா பிசையணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே தண்ணி கரெக்டாக இருந்ததுனால கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் கையில் எண்ணெயோ தண்ணியோ ஏதாவது கொஞ்சம் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு சீடை மாதிரியே நம்ம 2 கையிலையும் நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழகாக உருட்டி இந்த மாதிரி மணிமணியாக செஞ்சுக்கலாம். இப்படி பண்ணலாம், இல்லைன்னா நடுவில் உள்ளங்கையால் அழுத்தி இப்படியும் பண்ணலாம். எந்த டிசைன் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் உருண்டையாகவே உருட்டி செய்ய போகிறேன். கோயிலுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ என்னால் ஒரு கையால் இது மாதிரி தான் பண்ண முடியுது. நீங்கள் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழகாக மழன்னு சூப்பராக ரவுண்டாக உருட்டிக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு அப்புறமா அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மாவை 2 பாகமாக பிரிச்சுக்கிட்டேன். எல்லாமே வைக்க முடியாது அப்படின்ட்டு 2 வாட்டியாக வச்சுக்கலான்னு இந்த மாதிரி அழகாக உருண்டையாக உருட்டியிருக்கேன். கொஞ்சம் அன்ஈவனாக தான் உருட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஈவனாக உருட்டிக்கோங்க. இப்போது நான் ஒரு வாணலில் கொஞ்சம் தண்ணி வச்சு அடியில் ஸ்டாண்ட் வச்சு இடியாப்ப தட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் போட்டு எந்த அளவு இதில் வைக்க முடியுமோ அந்த அளவு வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நான் இது மேலே கொஞ்சமாக போட்டு வச்சுட்டேன். இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். எனக்கு இது தான் ஈஸியாக இருக்குது. இட்லி பாத்திரம் என்கிட்ட குக்கர் மாடலில் தான் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி வேக வைக்கிறதையெல்லாம் இப்படி தான் வேக வச்சுருவேன். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரியே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 ஈடு நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ஈடு வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு காரம் மேலே போடுற மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அது மேலே நம்மளுக்கு இந்த மசாலா பொடிக்காக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்போ 3 வரமிளகாய். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இட்லி பொடி இருந்ததுன்னா, தோசை மிளகா பொடி, இட்லி பொடி அது மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை போட்டு கூட கிளறலாம். இது சுவாமி நெய்வேத்தியத்துக்கு செய்யறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டால் நல்லா இருக்கும். அதனால் இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இதில் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து நம்ம இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக இட்லி பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு இதையும் நம்ம ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் வாணலில். ஒரு கடுகு கொஞ்சம் 1/2 டீஸ்பூனு, உளுந்து கொஞ்சம், ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இதை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. மிளகாலாம் செவந்து கடுகு உளுந்து பொரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மினி பால்ஸ் கொழுக்கட்டையை இதில் போட்டுட்டு முதல்ல இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அப்போ தான் எண்ணெய் இதில் போட்டிங்கன்னா தான் நம்ம போடுற மசாலா பொடி பூரணம் இதில் ஒட்டி பிடிக்கும். அதனால் இதில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு அம்மினி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 கிளறி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நெய்வேத்தியத்துக்கு மகா சங்கடகர சதுர்த்திக்கு அம்மினி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க, டைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.